நார்த் இந்தியன் ஸ்டைல் உருளைக்கிழங்கு சப்ஜி நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யணுன்ட்டு வீடியோக்குள்ளே பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சப்ஜி செய்ய போகிறோம். எல்லோரும் சப்ஜி வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தயிர் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிற சப்ஜி. கொஞ்சம் காரசாரமாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அந்த தோலை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சிட போகிறோம். நமக்கு கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக தான் கிடச்சிச்சு. இந்த பேபி உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா, குட்டி குட்டியாக இருக்கிறது, அது கிடைக்கல. அது கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம வேக வச்சு மட்டும் எடுத்துருக்கலாம், கட் பண்ண தேவையில்லை. அந்த உருளைக்கிழங்கு கிடைக்காதனால பெரிய உருளைக்கிழங்கு கிடச்சிச்சு, அதனால் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட வேணாம், எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. நம்ம 4ஆக கட் பண்ணியிருக்கோம். ஒரு உருளைக்கிழங்க அப்படியே 4ஆக கட் பண்ணியிருக்கோம். இந்த சைஸில் கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம மெயினாக ஆட் பண்ண போகிறது, இதுக்கு தயிர் தான் மெயினாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பாக்கெட் தயிர் தான் கிடச்சிச்சு. பாக்கெட் தயிரே இது பண்ணிக்கலாம். நமக்கு நார்மலாக பசுமாட்டு தயிர் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும். ஆனால் பாக்கெட் தயிர் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் நல்ல பதத்தில் அந்த சப்ஜி சூப்பராக வரும். இதை கொஞ்சம் அப்படியே நல்லா இந்த முட்டை அடிக்கிற இதிலேருந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிடலாம். இது எதுக்காக பீட் பண்ணுறோம்னா இன்னும் சாஃப்டாகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது சால்ட். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். அடுத்தது மஞ்சள் தூள். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா. கொஞ்சமாக மல்லித்தலை அப்படி தூவி விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கலக்க வேண்டியதான். பிரியாணிக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டன் ஊற வைப்போம்ல, அதே மாதிரி தான் ஊற வைக்க போகிறோம். ஓகே, எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ண போகிறோம். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நமக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் கிடச்சிக்கும். இதில் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். ஃபைனலாக மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றினோம்னாலும் கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்கு இந்த மல்லித்தூள் தான் கரெக்ட் பண்ணி வச்சிடும். ஓகே, நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளி அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே இது ஊறிடும். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஆயில் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். சீரகம், மிளகு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு. அடுத்தது காஷ்மீரி மிளகாயாவே கிடைச்சிச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்குல நம்ம உப்பு ஆட் பண்ணிடுவோம், அதனால் லைட்டாக இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா பார்த்துட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம், அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஊற வச்சுருந்த ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஊற வச்சுருந்தோம், இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் ஒட்டியிருக்கிறதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஒட்டியிருந்ததையும் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் மோர் குழம்புன்ட்டு வைப்பாங்க. மோஸ்ட்லி ஹோட்டலில் ஏதாவது கல்யாணத்தில் ரேராக மோர் குழம்புன்ட்டு வைப்பாங்க. ஆனால் இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல். அவங்க தான் இந்த மோர் குழம்புலேயே இது மாதிரி சப்ஜி இது மாதிரி செய்வாங்க. ஆந்திராவில் ரொம்ப காரமாக போட்டு பச்சை மிளகாவை நிறைய ஆட் பண்ணி செய்வாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிஞ்சு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுவோம், கொதிக்கிட்டும். ஓகே, உடனே கொதிஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிய வைக்க வேணாம். தயிர் கொஞ்சம் அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும், அடி பிடிச்சி. லைட்டாக இந்த ரசத்துக்கு நம்ம எப்படி கொதிய வைப்போமோ அந்த மாதிரி இதில் கொதிய வச்சு கடைசியாக மல்லித்தூள் மேலால் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிட்டால் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும்.